கர்மவினை தீர்ப்பவனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு. அது என்ன சார் கர்மவினை தீர்ப்பவனே அப்படின்னா, போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோம்னு நமக்கு தெரியாது இல்லையா? போன ஏன் இந்த ஜென்மத்திலேயே உன்னோட தாத்தா பேர் கேளு, பல பேருக்கு தெரியாது. அப்பா பேர் தெரியும், அம்மா பேர் தெரியும், தாத்தா பேர் நம்ம தாத்தா பேர் ஏதோ வரும் சார் ஏதோ அப்படின்னு யோசிப்போம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் காலத்துல இருக்கோம், ஃபேஸ்புக் காலத்துல இருக்கோம். அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த கர்ம வினைகள் அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு தெரியாது, என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியாது. அதனாலதான் வாழ்கின்ற இந்த மனித ஜென்மத்தில் ஐயப்பன் கொடுத்திருக்கிற, இறைவன் கொடுத்திருக்கிற இந்த ஜென்மத்தில் நாம 4 பேருக்கு நல்லது பண்ணி, ஒருவேளை நல்லது பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாம, உபத்திரவம் பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போனோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நாம் அமைத்துக் கொண்டால், நம்முடைய மனத்தை நாம் அன்போடு நடத்தி கொண்டால், கண்டிப்பாக நாம் நினைத்தது நடக்கும் என்பது நிச்சயம். இதுதான் சார் வாழ்க்கை தத்துவம்.